தாவேகாவுக்கு தான் எங்கள் ஓட்டு, மேடையை நோக்கி வந்த குரல். சிரித்துக்கொண்டே சீமான் கொடுத்த பதில். தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமே எங்கள் வாக்கு என்று சீமான் மேடையை நோக்கி ஒரு குரல் வந்த நிலையில் அதற்கு சீமான் சட்டென்று ஒரு பதில் கொடுத்துள்ளார். நடிகரை நேசிப்பவன் நமக்கான ஆள் அல்ல என கூறிய சீமான், நாட்டை நேசிப்பவனே நமக்கான ஆள் என்றும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போது முதல் அரசியல் தலைவராக ஆதரவு தெரிவித்தவர் சீமான். ஆனால் கொள்கை தலைவராக பெரியாரை கூறியதால் விஜயை கடுமையாக சாடினார். ஒரு கட்டத்தில் சீமான் விசஸ் விஜய் என்ற சூழல் மாற தொடங்கியுள்ளது. ஆனால் இதுநாள் வரை விஜய் வாயிலிருந்து நாம் தமிழர் கட்சியை பற்றியோ சீமானை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் சோசியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவினருக்கும் ஒரு மோதல் இருந்து கொண்டே இருக்கிறது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை விஜய் அதிகளவில் கைப்பற்றப் போவதாக கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை அறிந்த சீமான் நேரடியாகவே விஜயை அட்டாக் செய்ய தொடங்கிவிட்டார். நாம் தமிழர் கட்சிகள் நிர்வாகிகளும் கரூர் விவகாரத்தில் விஜயை சாடி வந்தனர். இந்த நிலையில் மதுரையில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றில் சீமான் கலந்து கொண்டார். அப்போது நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் ஒருவர் சீமானிடம், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வேலை வாய்ப்பு அளிக்கப்படும், அதே போல நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது, என்ன செய்திருக்கிறார்கள், தாவேகாவுக்கு தான் எங்கள் ஓட்டு என பலரும் கூறுகிறார்கள் என்று கூறியுள்ளார். அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு சீமான், அப்படி சொல்பவர்களுக்கு பார்வை இல்லை என்று தான் சொல்ல முடியும். நடிகனை நேசிப்பவர்கள் நமக்கான ஆள் கிடையாது, நாட்டை நேசிக்கிறவனை நமக்கான ஆள். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் உள்ளிட்டோருக்கு என்ன வேலை கொடுப்பீர்கள் என்று கேட்டது சரியானது என்று கூறியுள்ளார். அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்ததும் அரசு பணியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும். நகருக்குள் மட்டும் சிற்றுந்து, நெடுந்தூர பயணத்திற்கு மட்டுமே பேருந்து வசதி அளிக்கப்படும். பேருந்துகள் ஓட்டுநர் மட்டுமே இருப்பார். நடத்துனர் பேருந்து நிலையத்திலிருந்தே டிக்கெட் கொடுப்பார். புதிதாக வேலைக்கு எடுக்கப்படும் நடத்துனர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கைம்பெண்களாக இருப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார்.